ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 34 வந்து முடிஞ்சு. ஸோ சீசன் 34ஓட சீசன் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், என்னோடதில் வந்து என் சேனலில் வந்து சேனல் லோகோ மாற்றுறதுக்காக வந்து ஒரு ஓட்டிங் போல் கண்டக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வரலினாலும் நோட்டிஃபிகேஷன் வரலினாலும் என் சேனலுக்குள்ளே போயிட்டு போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ உங்களோட ஓட்டை வந்து அங்கே பதிவு பண்ணுங்கள். செப்டம்பர் 1 வந்து நான் அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோகோ மாற்றிடுவேன். ஸோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த சீசன் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன நம்ம பார்த்துருவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைஸ் உருட்டி விடுறது. ஸோ டைஸ் உருட்டி விட்டு அதை வச்சு நம்ம கேம்பிளிங் பண்ணுறது தான். ஸோ இந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாக வந்து கேம்பிள் பண்ணுறது தான். ஸோ அது என்ன, எங்கே எப்படி விளையாடுறது, என்ன யார்கிட்ட விளையாடுறது, என்ன ஏதுன்றது பார்த்துருவோம். அது தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜூசி க்ளோவர் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் நம்ம வந்து ஸ்டேபிள் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ஸ் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போகிற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி இந்த தடவை ரைனோ தான் கொடுத்துருக்காங்க. மேபி இனிமேல் எல்லா தடவையும் ரைனோ கொடுத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எதாவது அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆர்மர்டு ரைனோ கொடுத்து. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது தாண்டி ஓகே, ஆர்மர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது வந்து நியூ வேர்ல்டுக்கு மட்டும்தான், மிட்கார்ட் சர்வரில் விளாட்றவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட் போஸ்ட் போயிட்டு ஜூசி க்ளோவர் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேம்பிளிங் பற்றி பார்ப்போம். ஜூசி க்ளோவர் பற்றி நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு காரணம், அது பல சீசனாக நான் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இதில் வந்து சும்மா ஒரு எப்படி சொல்ல, இன்ட்ரோ மாதிரி சும்மா ரீகேப் கொடுத்தோன்னா போதும்னு தோணுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதை பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்கள்ட்ட கொஞ்சம் ராயல் ஸ்டேபிள் மாஸ்டர்கிட்ட வந்து கொஞ்சம் பேச வேண்டியது வரும். அவங்கள்ட்டெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா ஜூசி கிளீவர் வந்து நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளீவருக்கு 1 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 கிளீவர் கிளீவர் இல்லை க்ளோவர் 10 க்ளோவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட்னு எனக்கு தெரில, மேபி 15ன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு, முதல்ல இருந்த அதே கணக்கில் வச்சா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த செஸ்ட்டும் கூட நீங்கள் வாங்குறதுனா ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் இது கிடைக்குது, நீங்கள் வந்து ஒரு 5 செஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ஒரு 2 செஸ்ட்லேயே இல்லை ஒரு செஸ்ட்டில் உங்களுக்கு இது கிடச்சா கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம், பிடிச்சி வச்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து சீசன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ லாஸ்ட் சீசன்லேயே வந்து கணக்கு போட்டு சொல்லியிருந்தோம், உங்களால் 1500 சேர்த்துறதே கஷ்டம், பே பண்ணி விளாட்றவங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஸ்ட் சீசன் இந்த சீசன் மாதிரி விளாட்றவங்களுக்கு 1500 மேபி பாசிபிளாக இருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இது 2000 4000 என்ன கேட்டால் நியர்லி இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். மேபி இதுக்கப்புறம் வர்ற சீசன்கள்லையும் சீசன் அண்ட் ஈவெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மர்ட் ரைனோவே கொடுத்து அது போக புது மவுண்ட் ஏதாவது இதில் ஆட் பண்ணாங்கன்னா வேணால் நம்ம பொறுமையாக சேர்த்து வச்சு ஆர்மர்ட் ரைனோ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஜூசி க்ளோவர் ஈவெண்ட் மொத்தமே அவ்வளோதான். உங்களுக்கு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜூசி க்ளோவர் வந்து நீங்கள் ஜெயின்ஸ் ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோஸ்லேயோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி டொனேட் பண்ணையில் உங்களுக்கு வந்து டீட் ஆஃப் சேல் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம விளாண்டுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஜூசி க்ளோவர் அண்ட் மவுண்ட் ஈவெண்ட் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு ஜூசி க்ளோவர் அண்ட் மவுண்ட் ஈவெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் தான். ஸோ கேம்பிளிங்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் கேம்ப்ஸ் போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கேம்பிள் வந்து ஆரம்பிக்கும். இவர்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுவார். ஸோ நான் வந்து மேபி 1 or 2 1 இல்லாட்டி 2 கேம் வந்து விளாண்டு காட்டுறேன் உங்களுக்கு. என்ன கேட்டால் அது வேண்டான்னு சொல்லுவேன். ஓகே, இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு டைஸ் சிம்பிள் தெரியுதுல, அதை தொட்டுட்டு விளாட்லாம். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு தடவை நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை இல்லை, நீங்கள் எத்தனை தடவை வேணால் விளாடலாம். ஒரு தடவை நீங்கள் அமௌண்ட்டு கட்டி உள்ளே போகிறீங்கன்னா உங்களால் 5 ரவுண்டு விளாட முடியும். இங்கே போட்டுருக்கு பாருங்கள்,
ஸோ இதோட ரூல்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். 35 சில்வர் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம். ரோல் பண்ணுற நம்பர் வந்து எக்ஸாக்டாக 21 வரணும். எக்ஸாக்ட் 21 வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த ரவுண்டில் வின்னர். அப்படி இல்லை அப்படின்னா 21க்கு ரொம்ப பக்கத்தில் வரணும், கம்மியாக தான் இருக்கணும். 21க்கு மேலே போயிட்டா அப்படி நீங்கள் வந்து அந்த ரவுண்ட்லேருந்து அவுட்டு. ஸோ 18லேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 21க்கு மேலே போயிடுச்சு, நான் தோத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ? 10 18. ஸோ இங்கே 18 வந்துருச்சு. நான் இங்கே ஸ்டாண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து இங்கே ஃபிஷர்மேன் உருட்டுவாப்பில். ஸோ அவர் உருட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேன். இல்லை சப்போஸ் அவர் உருட்டி நிற்கிறது வந்து கரெக்டாக இங்கே எனக்கு 21க்கும் 20 வந்துருச்சு பார்த்தீங்களா, 21க்கும் 18க்கும் நடுவில் வந்து நின்றுச்சுன்னா அவர் ஜெயிச்சிருவாப்பில். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ரிவார்டு. செகண்ட் ரவுண்ட்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். யாருங்க செகண்ட் கேம் விளாட்றேன் இப்போது. 5 ஓகே 22 வந்து அப்படியே அவுட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து கேம்பிள் தாங்க, இது கேம்பிளிங் தான். இது வந்து எப்படி சொல்ல, நான் கன்ஃபார்ம் ஜெயிப்பேன், எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் ஜெயிக்கிறேன்ற மாதிரிலாம் இதில் சொல்ல முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பிளிங் தான். அது தாண்டி உங்களுக்கு இந்த காயின்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலிஸ்மென்ஸ் கூட கிடைக்குது. இது வந்து அங்கே இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரிவார்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷர்மேன்கிட்ட விளாடணும். ஃபிஷர்மேன்கிட்ட அந்த 5 ரவுண்டு தொடர்ந்து ஜெயிக்கணும். அது தாண்டி ஆர்மி கேம்பில் விளாடுறது, ஜெயின் ட்ரைடர்கிட்ட விளாடுறது, இந்த மாதிரி தான். அடுத்து நம்ம ஆர்மி கேம்புக்கு போகிறோம். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில்வர் கேட்டிருக்கும். ஆர்மி கேம்பில் வந்து சில்வர் தேவையில்ல. இங்கே வந்து ஒரு இந்த கோல்டு டோக்கன் மாதிரி காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டோக்கன் வச்சு தான் நம்ம ஆர்மி கேம்பில் விளாட போகிறோம். அதுக்கு நான் இங்கே சில்வர் வச்சே விளாட்றேனே, டோக்கன் நான் சேர்த்துணுமே நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபிஷர்மேன் கேம்பில் வந்து சில்வர் கட்டி விளாட்றப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு 4 டோக்கன் தான் கிடைக்கும், அந்த கோல்டன் டோக்கனு. பட் ஆர்மி கேம்பில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கே நிறையா கிடைக்கும். டோக்கன் ஆஃப் டெஸ்டினி 10 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 10 போட்டு 10 எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்மி கேம்பில் வந்து நீங்கள் ஸ்கவுட்டுக்கிட்ட 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நார்தர்ன் ஜோனில் இருக்க அந்த ஜெயின் ட்ரேடர்கிட்ட வந்து உங்களால் விளாடவே முடியும். ஸோ இங்கே வருங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே இங்கே 10 கிடைக்குது. நம்ம 10 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ரோல் 8 ஸ்டாண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னை கேட்டால் ஒரு எப்படி சொல்கிறது, அவசியமில்லாத ஒரு ஈவெண்ட் தான். அவசியமில்லாததுன்னா விளையாடுறதுக்கு சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் சும்மா ஃபன்னுக்கு விளாண்டுக்கலாம். நான் இது வந்து தொடர்ந்து விளையாடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சில்வர் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் ஜெயிச்சதுமே உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறீங்களா இல்லை வந்து இதை கிளைம் பண்ணிக்கிறீங்களா. நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு நீங்கள் அந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமும் போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே 25 இருக்கா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாண்டு கொடுத்துட்றேன், ஏன்னா இதுக்கு மேலே வந்து வெறும் 4 தான் இருக்குது இங்கே கேப்பில், அதுக்குள்ளே நிற்குமான்னு தெரில. ஸோ இங்கே 25 இருக்குது. இப்போ நான் தோத்தேன்னா இது மொத்த ரிவார்டும் போயிடும். எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிருக்கேன், எனக்கு அந்த ரிவார்டு கிடைக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவார்டு போயிடும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பிளிங் தான். கேம்பிளிங்னால் கேம்பிளிங் மட்டுமே தான். என்ன கேட்டால் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னா சும்மா ஃபன்னுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு பெரிய விஷயமோ இல்லை முக்கியமான விஷயமோ கிடையாது. மெர்சனரி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஈவெண்ட் வந்து 6 நாளுக்கு இருக்கும். நான் ஒரு 2 நாள் மெர்சனரி வீடியோ போட்டுறேன். சாரி ரொம்ப தள்ளி போகிறதுக்கு, நான் வந்து போடணுன்னு தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி அது வந்து பாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது பாஸ் இல்லை, அதுதான் வந்து அடுத்த சீசனில் வரப்போகிற புது ஸ்கில்லு, புது கிளாஸு. ஓகே, ஸோ அந்த கிளாஸ் பற்றி அந்த பெட் பற்றிலாம் நம்ம வந்து
இந்த சீசன் அன்லாக் ஆனோன்னு பேசுவோம். இப்போதைக்கு சும்மா இந்த கிளாஸ்லேருந்து அன்லாக் ஆகாத அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோதாங்க. சீசன் 34 முடிஞ்சு. நீங்கள் சீசன் 34 விளாண்டிங்க விளாடல, அது ரெண்டாவது. உங்களுக்கு வந்து இந்த கோல்டு சீசன் காயின், சில்வர் சீசன் காயின் இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஒரு 6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான்ற மாதிரி எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதவங்க பர்ச்சேஸ் பண்ணி விட்ருங்க, பிரச்சனையே இருக்காது. அப்புறம் இங்கே வந்து அந்த பிரேஸ்லெட் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள, ஸோ அந்த பிரேஸ்லெட்லாம் யூஸ் பண்ணுறத வந்து யூஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இது ஒரு சும்மா ஒரு ரிமைண்டர் தான். சீசன் 34 முடிஞ்சு, இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். சீசன் 34 சீசன் அண்ட் ஈவெண்ட் வந்து இன்னும் அவ்வளோ ஜாலியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. க்ளோவர் ஈவெண்ட்டும் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. கேம்பிளிங்குமே வந்து நம்ம ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ கொஞ்சம் இதுவுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் விளையாடுறீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா, ஃபிஷர்மேன்ட்ட நீங்கள் 5 ரோட் தொடர்ந்து ஜெயிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் கிடைக்கும். ஸோ 6 செஸ்ட் கிடைக்குது உங்களுக்கு ஒரு இதுக்கே ஃப்ரீலியே, ப்ரீமியம்லாம் கட்ட தேவையில்ல. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்க 6மே எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கிடச்சதுன்னா லக்கு தான். ஸோ அதை தாண்டி இது வந்து பெட்டுக்கு இங்கே வந்து ரூயின் பேக், லெவல் 1 ரூயின் பேக் கிடைக்குது. ஸோ இது வந்து சாம், லக்கி சாம். ஸோ இது என்னை கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா 5 செகண்டுக்கு இங்கே வருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எனிமி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லக்கி சாம் வந்து அதுவாக ரோல் ஆகும். ஸோ இது சிங்கிள் டேஸுங்கிறனால 6 வரைக்கும் தான் மேக்ஸிமம் காம்பினேஷனு. 1 விழுந்துருச்சுன்னா நீங்கள் அடிக்கிற அடி மிஸ் ஆயிரும். 2 விழுந்துச்சுன்னா நம்ம நார்மலாக அடிக்கிற அட்டாக் மட்டும்தான் இருக்கும், எந்த பஃப்பும் இருக்காது, எந்த டி பஃப்பும் இருக்காது. 3 விழுந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம அடிக்கிறதுல வந்து 30 டேமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா விழுகும். 4 விழுந்துச்சுன்னா 30% வந்து டார்கெட்டோட 34% டார்கெட்டோட ஆர்மரை வந்து அது கண்டுக்காது. 5 விழுந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் டேமேஜ். நம்ம அடித்தோம்னா அதோட நம்ம இப்போ 100 டேமேஜ் கொடுக்குறோன்னு வைங்களேன், நம்ம அடிக்கும்போது 150 டேமேஜாக அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். 6 விழுந்துச்சுன்னு வைங்களேன், ஆப்போனண்ட் வந்து சைலண்ட் ஆயிடுவாப்பில். சைலண்ட் ஆகிறதுனா எனக்கு தெரிஞ்சு டிசாம் ஆகுறதுன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி கிளாஸ் எது யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் யூஸ்ஃபுல் தான். பட் இது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கவுட்டுக்கிட்ட வந்து 3 கேம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு ஜெயின் ட்ரேடர்கிட்ட போய் 5 கேம் தொடர்ந்து ஜெயிச்சா மட்டும்தான் உங்களால் இது எடுக்க முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்கவுட் கூட வந்து 3 டைம் ஜெயிச்சிங்கன்னா தான் உங்கள்கிட்ட ஜெயிண்ட்டுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு எப்படி சொல்ல, இங்கே நீ ஜெயிச்சாதான்ப்பா அங்கே வர முடியும் அப்படின்ற கேப்பபிலிட்டி காட்டுற மாதிரி. ஸோ ஸ்கவுட்டை 3 ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிண்ட்டுக்கிட்ட ஜெயிக்கணும். ஸோ விளையாட விருப்பம் இருந்தால் விளையாடுங்க, அவ்வளோதான். என்ன கேட்டால் நீங்கள் இந்த டைமில் டெவலப் பண்ணுறது, கிளாஸ் டெவலப் பண்ணுறதுன்னு இந்த 7 நாள் 6 நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து வரப்போகுது, பீட்டாவில் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் சீசன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நடுவில் இந்த மெர்சனரி வீடியோ போட்டுடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அது தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் முடிஞ்சளவு கிளியர் பண்ணி விட்றேன். அது தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஈவெண்ட் வந்து நான் விளையாடுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Thank you for watching. Bye.